மஞ்சுளாவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 6 மாசம் கூட முழுசா ஆகியிருக்காது. அவங்க வீட்டுக்காரர் ஒரு சாப்ட்வேர் கம்பெனில வேலை பாக்குறாரு. ஏதோ அசைன்மெண்ட்காக சிகாகோ போயிட்டாரு. இவளுக்கு விசா கிடைக்க கொஞ்சம் லேட் ஆச்சு. அவர் திரும்பி வர இன்னும் குறைஞ்சது 6 மாசமாவது ஆகும்னு சொன்னாங்க. கல்யாணமான புதுசுலையே அவங்க எங்க வீட்டு மாடி போர்ஷனுக்கு தான் குடி வந்தாங்க. ஆரம்பத்துல அவங்க மாமனார் மாமியார் கூட இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல அவங்க பொண்ணு வீட்டுக்கு ஊருக்கு போயிட்டாங்க. விசா வேலைக்காக மஞ்சுளா மட்டும் இன்னும் 1 மாசம் இங்க தனியா இருக்க வேண்டிய சூழ்நிலை. மஞ்சுளாவ பார்க்கவே ரொம்ப லட்சணமா களையா இருப்பா. கல்யாணமான புதுசுங்குறதால அவ உடம்புல அப்படி ஒரு மினுமினுப்பும் ஒரு மெருகும் ஏறி இருந்துச்சு. அவள பாக்குறப்போலாம் எனக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத தவிப்பு வந்துடும். என் வயசு அப்படி. அவள நினைச்சு எத்தனை தடவை எனக்குள்ளேயே நான் போராடிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பாவம், கல்யாணமான புதுசுல புருஷனை விட்டுட்டு எப்படித்தான் தனியா இருக்காளோன்னு சில சமயம் தோணும். ஒரு நாள் எங்க அம்மா கிட்ட கூட ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தா. சரியா அந்த நேரத்துல எங்க அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு ஒரு விசேஷத்துக்கு போயிட்டாங்க. 2 நாள் கழிச்சுதான் வருவாங்க. வீட்ல நானும் மாடில அவளும் மட்டும்தான் இருந்தோம். அவளுக்கு மேல தனியா இருந்து ரொம்ப போர் அடிச்சிருக்கும் போல கீழே இறங்கி வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தா. அவ உடுத்தியிருந்த நைட்டியும் அவளோட அந்த நெருக்கமும் எனக்குள்ள ஏதோ பண்ணுச்சு. அவ என் பக்கத்துல உட்கார்ந்து இயல்பா பேசும் போதெல்லாம் என் உடம்பு என் பேச்ச கேட்கல. ஒரு ஆம்பளையா அந்த நேரத்துல என் உணர்ச்சிகளை அடக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னமோ பேசி சமாளிச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ சிரிக்கும் போதும் லேசா குனிஞ்சு நிமிரும்போதும் என்னால என் பார்வைய திருப்ப முடியல. எப்படி இருப்பான்னு என் மனசு தறிக்கெட்டு ஓடுச்சு. என் முகமாற்றத்த பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரி யோசனையா இருக்கன்னு கேட்டா. நான் திக்கி திணறும்போது அவ முகத்துல திடீர்னு ஒரு சோகம் வந்துச்சு. என்ன அப்படி பாக்குற? அவர் இல்லாம நான் படுற பாடு இப்போ நீ படுற அவஸ்தைய விட ரொம்ப அதிகம் தெரியுமான்னு பட்டும்படாமலும் ஆனா ரொம்ப பச்சையாவும் கேட்டா. எனக்கு தூக்கிவாரி போட்டுச்சு. என்ன சொல்றீங்கன்னு தயங்கிட்டே கேட்டேன். அவ ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சொல்ல ஆரம்பிச்சா. அவர் இல்லாம ஒவ்வொரு நாளையும் தள்ளுறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். கல்யாணமான புதுசு டெய்லி ஒன்னா இருந்து பழக்கமாயிடுச்சு. இப்போ திடீர்னு ஒன்னும் இல்லாம இருக்க முடியல. பசங்க நீங்க ஈஸியா உங்க உணர்ச்சிகளை அடக்கிட்டு போயிடுவீங்க. ஆனா நாங்க என்ன பண்றது? மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு துணை வேணும்னு தேடும்போது வெறும் பொம்மைகளை வச்சோ வேற ஏதாவது பண்ணியோ அந்த ஏக்கத்தை தீர்த்துக்க முடியுமா? ஒரு ஆம்பளையோட நிஜமான ஸ்பரிசத்துக்கு அது ஈடாகுமான்னு ரொம்ப ஆதங்கமா கேட்டா. அவ என்கிட்ட இவ்வளவு ஓப்பனா இவ்வளவு உரிமையா பேசுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அவ அதோட நிக்கல. என்னோட தயக்கத்தை உடைக்கணுங்கிறதுக்காகவே தன் நைட்டிய லேசா விலக்கி அவளோட அந்தரங்கமான ஏக்கத்தை எனக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தா. இப்பவாவது நான் சொல்றத நம்புறியான்னு கேட்டா. என் கண்ணையே என்னால நம்ப முடியல. ரூம்ல இருந்த ஃபேன் சத்தத்தை தாண்டி என்னோட இதய துடிப்பு எனக்கு கேட்டுச்சு. இனிமேலும் பொறுமையா இருந்தா நான் ஆம்பளையே இல்லன்னு தோணுச்சு. அவகிட்ட நெருங்கி அவள இறுக்கமா கட்டிக்கிட்டேன். என் கை பட்டதும் அவ உடம்புல அப்படி ஒரு நடுக்கம். அப்பாடா, உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வரதுக்குள்ள எனக்கு உசுரே போயிடுச்சு. இனி வெயிட் பண்ண முடியாது, வான்னு என் கைய பிடிச்சு இழுத்துட்டு போனா. நேரா என் ரூம் கட்டிலுக்கு போனோம். ரொம்ப நாளா அடக்கி வச்சிருந்த காமம் இல்லையா? அவளால ஒரு நிமிஷம் கூட காத்திருக்க முடியல. அவசரமா தன் உடைகள்ல இருந்து விடுபட்டா. அவள முழுசா பார்த்த அந்த நிமிஷம் என் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு சூடு பரவிச்சு. அவ உடம்பு அவ்வளவு அழகா செதுக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. சுரேஷ் வா சீக்கிரம், இனி என்னால தாங்க முடியாதுன்னு இங்கிலீஷும் தமிழும் கலந்து ஏதோ உளறுனா. அவ கண்ணுல அவ்வளவு காமம். என்னை அவ பக்கத்துல இழுத்து போட்டு அவளே என் தயக்கத்தை எல்லாம் போக்கி என்ன அவளுக்குள்ள ஏத்துக்க தயாரானா. நான் ரொம்ப நாள் பழகினவன் மாதிரி அவ மேல படர்ந்தேன். எந்த தடையுமில்லாம அவளோட அந்த சூடான உலகத்துக்குள்ள நான் நுழைஞ்சப்போ அவ வாயில இருந்து வந்த முனகல் அந்த ரூம் முழுசும் எதிரொலிச்சது. அவளோட உஷ்ணமும் இறுக்கமும் என்ன பைத்தியம் பிடிக்க வச்சுது. எனக்கு பெருசா அனுபவம் இல்லாததால 8 நிமிஷம் கூட என்னால தாக்கு பிடிக்க முடியல. ஆனா ரொம்ப நாள் அடைச்சு வச்சிருந்த வெள்ளம் மாதிரி என் உணர்ச்சிகள் எல்லாம் அவளுக்குள்ள பாய்ஞ்சது. அவ முகத்துல அப்படி ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் தெரிஞ்சது. மூச்சு இறைக்க அவ நெஞ்சோரம் படுத்து கிடந்தேன்.
கொஞ்ச நேரத்துல என் தலைய கோதி விட்டுட்டே, சுரேஷ் ப்ளீஸ் இன்னொரு தடவ பண்ணு. அவர் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் நிம்மதியா உணர்றேன். உன்னை பார்த்தப்போவே எனக்கு தோணுச்சு, நல்ல வேளை உங்க வீட்ல யாரும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆனா இந்த தடவ கொஞ்சம் நிதானமா பண்ணு மெதுவா சொன்னா. நான் அவள பார்த்து சிரிச்சேன். அவ தொடர்ந்து ரொம்ப ஓப்பனா பேச ஆரம்பிச்சா. உண்மையா சொல்றேன் சுரேஷ், எனக்கு இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு திருப்தி இன்னைக்கு கிடைச்சுது. இதுக்கு 2 காரணம். ஒன்னு, ரொம்ப நாள் ஏக்கம். 2வது, உன்னோடது சூப்பரா இருக்கு. எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, ஒரு ஆம்பளைகிட்ட முழுமையான ஒரு நெருக்கமும் பலமும் வேணும்னு. உன்கிட்ட அது நிறையவே இருக்கு. அவர்கிட்ட எனக்கு அந்த அளவுக்கு ஒரு திருப்தி கிடைக்கல. அதனால தான் நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் உன்கிட்ட சரணடைஞ்சேன். பசங்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் வெளியே தெரியும், ஆனா ஒரு பொண்ணோட தேடலும் ஆழமும் யாருக்கும் தெரியாது. உன்னோட நெருக்கம் எனக்குள்ள போனப்போ எனக்கு கிடைச்ச அந்த முழுமை இருக்கே, அது வார்த்தையில சொல்ல முடியாது. இந்த தடவ போன தடவைய விட இன்னும் ஆழமா மெதுவா பண்ணு. உனக்கு எவ்ளோ நேரம் முடியுமோ அவ்ளோ நேரம் பண்ணு. ஒரு பொண்ணுக்கு இந்த விஷயத்துல நார்மலான பொசிஷன் தான் எப்பவும் பெஸ்ட். நான் கீழ படுத்துக்கிறேன், நீ என் மேல வந்து உன்னோட முழு அன்பையும் காமத்தையும் எனக்கு கொடுன்னு சொல்லி அவளே தயாராகி படுத்துக்கிட்டா. அவ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்குள்ள ஒரு புது வெறிய ஏத்துச்சு. அவளுக்காக நான் இன்னும் சிறப்பா பண்ணணும்னு தோணுச்சு. அவ படுத்துக்கிட்ட விதம், அவ கண்களில் இருந்த அந்த வரவேற்பு என்ன மறுபடியும் அவசியமாக்கிருச்சு. இந்த தடவ அவளுக்குள்ள நான் நுழைஞ்சப்போ போன தடவைய விட இன்னும் நெருக்கமா இன்னும் ஆழமா உணர்ந்தேன். முதல் 2 அசைவுலையே ஐயோ சுரேஷ், ஆஹான்னு அவ கண்ண மூடி முனக ஆரம்பிச்சா. நான் நிதானமா ஆனா உறுதியா என் வேலைய பார்த்தேன். அவ உடம்பு என் அசைவுகளுக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுத்துச்சு. கொஞ்சம் தலைய தூக்கி பார்த்தேன். அவ முகத்துல அப்படி ஒரு பேரானந்தம். வலில கொஞ்சம் சுருங்குறதும் சுகத்துல விரிவதுமா அவ முகம் மாறி மாறி பல கதைகள் பேசிச்சு. கண்ணாலேயே எனக்கு நன்றி சொல்லிட்டு என்னை இன்னும் இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டா. இழுக்க இழுக்க இன்பம்னு சொல்வாங்களே, அது மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்குள்ள அந்த நெருக்கம் அதிகமாயிட்டே போச்சு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் பாங்க. இப்போ அவளோட ஒட்டுமொத்த சந்தோஷமும் அவ முகத்துல அப்படியே தெரிஞ்சது. இந்த பொண்ணுங்களால எப்படி இப்படி தங்கள முழுசா ஒப்படைக்க முடியுதுன்னு ஆச்சரியமா இருந்துச்சு. என் அசைவுகளோட வேகம் அதிகமாச்சு. அவளோட அந்த தனிமைய நான் புரிஞ்சுகிட்டு அவளுக்கு தேவையான அந்த உஷ்ணத்தை நான் முழுசா கொடுத்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துல எனக்கு உச்சம் வர்ற மாதிரி இருந்துச்சு. அவளுக்குள்ள விட்டா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்து டக்குன்னு வெளிய வந்து என் உணர்ச்சிகளை அவ உடம்பு மேலேயே கொட்டிட்டேன். நான் செஞ்சத பார்த்து அவளுக்கு முகம் மாறிடுச்சு. என்ன சுரேஷ் இப்படி பண்ணிட்ட? நீ முழுசா எனக்குள்ள வருவேன்னு நான் எவ்வளோ நேரமா காத்துட்டு இருக்கேன். நீ என்னமோ புத்திசாலி மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சு வெளிய பண்ணிட்ட. உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு என் வழிக்கு கொண்டு வந்தேன். நான் இதெல்லாம் யோசிக்காமலா இருப்பேன்? நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. இன்னைக்கு காலகட்டத்துல எல்லா பொண்ணுங்களுக்கும் தங்களை எப்படி பாதுகாத்துக்கணும்னு தெரியும். நானும் உன்னை பார்த்து முடிவு பண்ண போவே முன் ஏற்பாடா பில்ஸ் போட்டுட்டு தான் வந்தேன். அதனால நீ எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். 3வது முறையா நாம பண்ணும்போது நீ முழுசா எனக்குள்ள தான் முடிக்கணும். இது என் கட்டளை செல்லமா ஆனா உறுதியா சொன்னா. எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. என்ன மன்சு, 2 முறை பத்தாதா? அதுவும் இல்லாம இதுவே தப்பு, இன்னும் இத தொடரணுமான்னு கேட்டேன். சுரேஷ், இதுல என்ன தப்பு இருக்கு? நீ என்ன ஏமாத்தல, வற்புறுத்தல. நானே தான் என் ஆசைய அடக்க முடியாம உன்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டேன். அப்புறம் இதுல என்ன தப்பு? பசியா இருக்கிறப்போ ஒரே ஒரு இட்லிய சாப்பிட்டுட்டு நிறுத்திக்க முடியுமா? இன்னும் வேணும், வெரைட்டியா வேணும்னு தோணும்ல. இதுவும் அது மாதிரி தான். என் உடம்புக்கும் மனசுக்கும் இது ரொம்ப நாளா தேவைப்படுது. அதனால நீ ஒன்னும் யோசிக்காம இன்னொரு தடவை பண்ணு. உனக்கு பிடிச்ச மாதிரி எந்த பொசிஷன்ல வேணாலும் பண்ணு, ஆனா முழுசா எனக்குள்ள தான் ஆகணும்னு இக்டீன் சிக்னல் கொடுத்தா. நான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி மன்சு, நீ ஒரு கழிச்சு படுத்துக்கோ. நான் உன் பின்னால இருந்து உன்னோட ஒரு கால தூக்கி வச்சுக்கிட்டு பண்றேன்னு சொன்னேன். அவளும் சரின்னு சொல்லி நான் கேட்ட மாதிரியே சைடுல படுத்துக்கிட்டா.
நான் அவளுக்கு பின்னாடி படுத்துட்டு அவளோட கழுத்தோரம் முகம் புதைச்சு அவ உடம்ப வருடிக்கிட்டே இருந்தேன். அவளே தன்னோட ஒரு கால தூக்கி பிடிச்சுக்கிட்டு எனக்கு வழி பண்ணி கொடுத்தா. நான் அவளுக்குள்ள நுழைய ட்ரை பண்ணேன். ஆனா அந்த பொசிஷன் எனக்கு புதுசும்புறதால சரியா வசதிப்படல. அவளுக்கு என் தடுமாற்றம் புரிஞ்சுது. என் கைய பிடிச்சு அவளே சரியான இடத்துல வச்சு வழிகாட்டினா. நான் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்ததும் அவளுக்குள்ள முழுசா நுழைஞ்சேன். அவள பின்னால இருந்து இறுக்கமா கட்டிக்கிட்டு சைடுலையே நான் என் அசைவுகளை ஆரம்பிச்சேன். அவ லேசா தலைய திருப்பி என்ன பார்த்து, ரொம்ப நல்லா பண்ற சுரேஷ். எனக்கு நார்மல் பொசிஷன் தான் பிடிக்கும்னு நினைச்சேன். ஆனா இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்டா. இன்னும் கொஞ்சம் இறுக்கமா என்ன கட்டிக்கோ ன்னு சொல்லிட்டு ஆ அம்மா ன்னு சத்தம் போட்டு அந்த சுகத்தை அனுபவிச்சா. அவளோட அந்த சூடான மூச்சுக்காத்தும் முனகலும் என்ன சீக்கிரமே உச்சத்துல கொண்டு போய் விட்டுச்சு. இந்த தடவை அவ கேட்ட மாதிரியே என்னோட முழு உணர்ச்சியையும் அவளுக்குள்ளேயே இறக்கிட்டு அப்படியே அவ மேல சரிஞ்சேன். அப்பப்பா, எப்படி பண்றா இவ. என்னமோ 10 வருஷம் கல்யாணமானவ மாதிரி நடந்துக்குறா. 3 தடவை ஆயிடுச்சு. நான் ரொம்ப டயர்டா மூச்சு வாங்கிட்டு படுத்திருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவ, பாவம் உனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். இருந்தாலும் இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் பண்ணலாம். ஆனா இந்த முறை உனக்கு சுத்தமா டயர்ட் ஆகாது. எப்படின்னு நான் சொல்றேன். ஆனா என்ன தப்பா நினைக்காதன்னு சொன்னா. நான் என்ன மன்சுன்னு ஆச்சரியமா பார்த்தேன். அவ எந்திரிச்சு என் லுங்கிய எடுத்து என் மேல போத்திட்டு, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு மாடிக்கு போனா. 4 நிமிஷத்துல திரும்பி வந்தா. அவ கையில இருந்தத பார்த்து நான் நிஜமாவே அதிர்ச்சியாயிட்டேன். இங்க பாரு சுரேஷ், இது ஒரு டில்டோ, செயற்கை உறுப்பு. அவர் இல்லாதப்போ அவர நினைச்சுக்கிட்டு இத வச்சுதான் நான் என்னை சமாளிப்பேன். அப்போ எனக்கு தோணும், நிஜமா ஒருத்தன்கிட்ட ஒன்னா இருந்துட்டு அவனையே இத வச்சு என்ன பண்ண சொன்னா எப்படி இருக்கும்னு. அதனால தான் இப்போ மேல போய் இத எடுத்துட்டு வந்தேன். நீயும் ரொம்ப டயர்டா இருக்க. ஆனா எனக்கு இன்னும் அந்த தவிப்பு அடங்கல. இப்போ நான் கால விரிச்சு படுத்துக்கிறேன். நீ இத வச்சு உன் கையால எனக்கு பண்ணு. அதே சமயம் நான் என் கையால உனக்கு பண்ணி விடுறேன்னு சொன்னா. எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. பாக்க எவ்ளோ அமைதியான குடும்ப பொண்ணு மாதிரி இருக்கா. ஆனா இவளுக்குள்ள இவ்வளவு ஆசைகளும் விபரீதமான ஏக்கங்களும் இருக்கா. பொண்ணுங்களோட மனச புரிஞ்சுக்கவே முடியாது போலன்னு நினைச்சுக்கிட்டேன். இருந்தாலும் எனக்கு இது புது அனுபவமா இருந்ததால சரி பண்ணி பாப்போம்னு சம்மதிச்சேன். அவ சொன்ன மாதிரியே படுத்துக்கிட்டா. நான் அந்த ரப்பர் பொருளை லேசா ஈரமாக்கிட்டு அவளுக்குள்ள மெதுவா நுழைச்சேன். அவளுக்கு நிஜத்துக்கும் அந்த பொருளுக்கும் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு அதுல லயிச்சு போயிட்டா. ஐயோ சுரேஷ், இன்னும் நல்லா பண்ணுன்னு கண்ண மூடி முனகினா. அதே நேரத்துல அவ கை என் உறுப்பை இறுக்கமா பிடிச்சு ரொம்ப நளினமா ஆனா வெறியா வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அவளோட அந்த தீண்டலும் நான் கையால அவளுக்கு செஞ்சுட்டு இருந்த அந்த செயலும் சேர்ந்து அந்த ரூமையே ஒரு உச்சக்கட்ட காமத்துல மிதக்க வச்சுது. நான் அவளுக்கு வேகமா பண்ண அவ உடம்பு சிலிர்த்து அவளோட உச்சத்தை அடைஞ்சா. ஆனா அவ கை மட்டும் என்ன விடல. என்ன உருவி அந்த உச்சிக்கு கொண்டு போய், ஐயோ மன்சுன்னு நான் கத்துற அளவுக்கு என்னோட உணர்ச்சிகளை வெளிய கொண்டு வந்தா. அவ கையில என் சூடு பட்டுச்சு. ஆனாலும் நான் விடாம அவளுக்கு அந்த செயற்கை பொருளை வச்சு செஞ்சுட்டே இருந்தேன். 4வது தடவையா முடிஞ்சதும் எனக்கு உடம்பே தளர்ந்து போச்சு. போதும் மன்சுன்னு சொல்லி மூச்சு வாங்குனேன். அவளோட உடம்பு வாசத்தோட இருந்த அந்த பொருளை எடுத்து அவகிட்ட கொடுத்தேன். அவ அத வாங்கி ஒரு சின்ன புன்னகையோட அந்த நிமிஷத்தோட ஒட்டுமொத்த திருப்தியையும் அனுபவிச்சா. அந்த ராத்திரி, அந்த ரூம், அவளோட அந்த வெம்மை, என் வாழ்நாள்லயே என்னால அந்த மஞ்சுவ மறக்கவே முடியாது.